விநாயகர் பூஜை தொடங்கி நம்ம 16 நாட்கள் பூஜை செய்து விநாயகரை நம்ம சித்தி பண்ணிக்கலாம். நான் உங்கள் சக்தி உமா. இந்த விநாயகர் சித்தி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம இந்த பூஜையை அதிகாலையில் செய்கிறது ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலான்னு சொல்லுவாங்க. நான்லாம் 3 மணிக்கே எழுந்திரிச்சு இந்த பூஜை செஞ்சு 16 நாட்கள் பூஜையை வெற்றிகரமாக முடித்தேன். உங்களால் முடியாதவங்க வயசானவங்க ஈவினிங்கில் வச்சுக்குங்க. ஈவினிங்கில் 16 நாட்கள் செய்யுங்க. ஆனால் காலையில் செய்கிறது தான் இது மிகுந்த சிறப்பு. எந்த தொந்தரவும் இருக்காது. நல்லா காலை நேரத்தில் செய்கிறது சீக்கிரமாக சித்தியாகும் நமக்கு. இப்போ வளர்பிறை விநாயகர் சதுர்த்தியில் ஆரம்பித்து 16வது நாள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வரைக்கும் இந்த பூஜையை தொடர்ந்து செய்யலாம். நம்ம இது காலை நேரத்தில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நம்ம நல்லா குளித்து மொழிட்டு ஒரு 8 நடை, ஒரு 5 நிமிஷம் ஒரு 8 நடை நடக்கணும். நடந்துட்டு தோப்பு கரணம் பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் 7 முறை போடலாம். 7 முறை போடுறது கேது கிரகத்துக்கு அதிபதி தான் விநாயகர். கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நமக்கு நீங்கும். அதேமாரி 16 முறை தோப்பு கரணம் போடலாம். இந்த 16 முறைங்கிறது பார்த்திங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்த அமைப்பு. அப்படி சில பேர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் திருமணமே நடக்காது. அப்படியாப்பட்டவங்க இந்த பூஜையை ஏற்று நடத்தி இந்த மாதிரி 16 முறை தோப்பு கரணம் போட்டு விநாயகரை வழிபடுறப்போ அவர் கண் திறந்து பார்ப்பார். அவங்களுக்கும் திருமண வாய்ப்பு வரும். மகாலட்சுமி கடாட்சியமும் ஏற்படும். அடுத்ததுபடியாக 21 முறை தோப்பு கரணம் போடுறது. நான் 21 முறை தான் போடுவேன். இந்த 21 முறை நம்ம தோப்பு கரணம் போடுறப்போ நம்ம உடம்புல இருக்க நாடி நரம்புகள் எல்லாம் செயல்படும். நம்ம மூளை நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்ம பூஜை செய்கிறதுக்கான எனர்ஜி நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால் 21 முறை தோப்பு கரணம். இதில் எது உங்களால் முடியுமோ அதை செஞ்சுக்கிங்க. அதுக்கு அடுத்தது தோப்பு கரணம் போட்டுட்டு நம்ம பூஜை ரூமில் உட்காந்ததுக்கப்புறம் தீபம் ஏற்றி வச்சு பூக்கள் கையில் என்ன பூ இருக்கோ உங்கள்கிட்ட அதை வச்சிங்க. இல்லை அருகம்புல் 2 கிள்ளி வைங்க போதும். ஒரு டம்ளர் கண்டிப்பாக பச்சை தண்ணி வைக்கணும். ஏன்னா விநாயகர் ஒரு நீர் கொடுத்து வச்சாலே அவர் அமர்ந்துக்குவார். ஒரு விநாயகருக்குன்னு ஒரு இடம் கொடுத்தாலே அவர் அமர்ந்துக்குவார். இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைய நம்ம என்ன சும்மாவை விட்டுற போகிறோம். அவருக்கு பிடிச்ச பலகாரம் வச்சணும். நம்மளால் முடிஞ்சது ஒரு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம். வச்சுட்டு அவல் பொரி கடலை வீட்டில் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வைங்க போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு நம்ம விநாயகரை கும்பிட ஆரம்பிக்கலாம். பிராணாயாமம் செய்யணும். பிராணாயாமம் செய்ய தெரிஞ்சவங்க பிராணாயாமம் செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திர ரீதியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு கட்டு மந்திரம் போட்டுட்டு உக்காந்துக்கிட்டிங்கன்னா வேறு எந்த தொந்தரவும் உங்களுக்கு வராது. நீங்கள் பாட்டுக்கு பூஜையை இனிமையாக செய்யலாம். அது தெரியலன்னா சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். அவ்வளோதான். இதை 16 நாட்கள் நம்ம டெய்லி எந்த மந்திரம் எந்த விநாயகரை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ருத்ராட்சம் வச்சுங்க. ஒரு கையில் ஜபம் பண்ணலாம். 108 முறை ஜபம் பண்ணிவிட்டு தீப தூப நைவேத்தியம் காட்டுங்க. நான் உச்சிஷ்ட கணபதியை எடுத்திருந்தேன். இந்த 16 நாட்களில் அருமையாக அவர் நமக்கு அமர்ந்தார். அவர் நடத்தின அற்புதங்கள்லாம் அற்புதம்தான். நம்மளுக்கு அவருக்கு ரொம்ப முந்திரி திராட்சை எல்லாம் பிடிக்கும். கல்கண்டு முந்திரி திராட்சை ஒரு கிண்ணத்தில் வைப்பேன். பார்த்திங்கன்னா நான் உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கோலே பார்த்திங்கன்னா எங்கே எந்தாச்சும் மூஞ்சூர் வரும். அந்த முந்திரியை எடுத்து என் மடியிலே ஏறி போகும், சாப்பிடும். அப்போ பிள்ளையாரோட அது ஒரு அற்புதம் தான் நமக்கு கிடைச்ச அற்புதம்னு வச்சுக்கிங்களேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் 9 விதமான விநாயகர் வச்சுருக்கேன் என் பூஜையில். நடுவில் இருக்கிற அந்த விநாயகர் சுதைச்சிருப்போம். நான் கையாலேயே செஞ்சது. நான் இந்த விநாயகர் பூஜை முடிஞ்சு அப்போ 9 விதமான விநாயகரையும் யார் யார் இருக்காங்கங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம 16 நாள் பூஜையில் நடந்த ஒரு சிறப்பை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 16வது நாள் எனக்கு செவ்வாய்க்கிழமை. மார்கழி மாதம் நான் பூஜை குளிர் நாளில் தான் ஆரம்பித்தேன். தை மாதத்தில் முடிஞ்சுது எனக்கு. தை மாதம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாட்டுப்பொங்கல் தினம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் பூஜை போட்டுட்டு செவ்வாய்க்கிழமை சாம்பார் சாதம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் சாமிக்கு. அப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தோன்னே கொஞ்சம் சாதம் நிறையா தான் செஞ்சது, என்ன இவ்வளோ பண்ணியிருக்கே அப்படின்னு கூட எங்கள் வீட்டுக்காரவங்க கேட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு பார்த்தா 16 குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க. எனக்கு ஆச்சரியம்னா தாங்க முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்காங்கன்னா, எப்போவுமே நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு காசு கொடுப்போம் நம்ம. அதுக்காக குழந்தைங்கள்லாம் வருவாங்க வீட்டுக்கு. அன்றைக்கி அத்தனை குழந்தைங்கள் வந்தது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். அதை நான் அவரோட ஆசீர்வாதமாகவே நான் நினச்சேன். அதேமாதிரி ஒரு தார் வாழைப்பழம் வாங்கியிருந்தாங்க பொங்கலுக்கு. அதில் பார்த்தா ஒரு பழம் பொருள் பெருசாக இருந்துச்சு. வித்தியாசமாக ஒரு காது முளைச்ச மாதிரி இருக்குதே, இந்த பழத்தை நம்ம விநாயகருக்கு வைக்கலான்ட்டு வச்சுட்டேன். பார்த்தா அப்படியே விநாயகர் துதிக்கையோடு இருக்கிற மாதிரி அந்த பழம்.
அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. பார்த்தா மேலே இருக்க துதிக்கை மாதிரி இருந்த பழத்தை மட்டும் கரெக்டாக வந்து மூஞ்சூர் கடிச்சு சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டோன்னே ஆச்சரியப்பட்டு நாங்கள் சரி அந்த பழத்தை எடுத்து பார்ப்போம்ட்டு எடுத்து பிரித்தா உள்ற பார்த்தா 5 இதழ்கள், 5 வாழைப்பழம் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படி என்னமோ பஞ்சபூத சக்திகளோட விநாயகரே வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அந்த பூஜை நிறைவடைஞ்சது. பிள்ளைகளா, உச்சிஷ்ட கணபதின்னு இல்லை, எந்த கணபதியாக இருந்தாலும் நீங்கள் உள்ளன்போடு அழைச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அவங்க உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடத்துகிறக்கூடிய அற்புதங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் தடையில்லாமல் நடக்கும். எது உங்கள் கையில் கிடைக்குதோ அதை வச்சு நிறைவாக பூஜை பண்ணி நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு என்னெல்லாம் நம்ம செய்யலாம், என்ன பூக்கள்லாம் வைக்கலாம், என்ன பழங்கள் வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள்